ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் 10ல் டெஸ்க்டாப் ஐகான்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் 7, 8 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க மை கம்ப்யூட்டர் அந்த ஐக்கானை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப்பில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் தீம்ஸ் அப்படின்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ரிலேட்டட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐகான்ஸ் வேணுமோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ எனக்கு மை கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப் வந்துடும். ஸோ இப்படி தான் டெஸ்க்டாப் ஐகான்ஸை விண்டோஸ் 10ல் கொண்டு வர்றது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.